வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியமங்கலம் வந்திருக்கோம். சத்தியமங்கலம் எதுக்கு வந்திருக்கோம்? பக்கத்தில் உள்ள குன்றி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நம்ம ஃபர்ஸ்ட் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். நமக்கு லக் இருந்ததுன்னா வன விலங்குகள் இருந்தால் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இங்கே இந்த ஏரியாவுக்குள்ள தான் நம்ம ஏறக்கூடிய பஸ் வந்து நிற்கும். அதே மாதிரி இங்கேருந்து மைசூர் கூட இங்கேருந்து பஸ் இருக்குது. நிறையா ஊருக்கு இங்கேருந்து பஸ்ஸு டைரெக்டாக இருக்குது. வாங்க அடுத்து பஸ் ஏறிட்டு காமிக்கிறேன். எப்போதும் போல் நம்ம கூட வைத்தீஸ் தம்பி தான் வந்துட்டு இருக்காப்புல. ரொம்ப அற்புதமாக இந்த பயணம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பஸ்ஸு ஏறி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க அடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ தான் நம்ம பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வருது. பஸ்ஸு சுற்றி வரப்போ உங்கள்கிட்ட பேசியிருப்பேன். இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வரப்போ பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ரோடு கட் ஆகுது. அந்த ரைட் சைடில் போகிற ரோட்டில் தான் போகுது. ரைட் சைட்லேயே அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப அழகாக அற்புதமாக அந்த கடைகள் வீதிகள்லாம் அந்த சத்தியமங்கலம் காடு அப்படி மாதிரிலாம் ஒவ்வொரு ஸ்டாப்பு இருக்குது. அங்கேருந்து நம்ம அரசு பேருந்து இருக்குது, தனியார் வண்டி கூட இருக்குது, பார்க்கலாம். நீங்கள் வாங்க தொடர்ந்து எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம் வாங்க அடுத்து. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் விட்ட மாதிரி அரசு மருத்துவமனை, ஸ்கூலு, இந்த மாதிரி நிறையா இருக்குது, வசதிகள் இருக்குது. பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு ஆறு, காவேரி ஆறு மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. அது நம்ம அந்த மலையிலிருந்து தான் வருது, சத்தியமங்கலம் மலையிலிருந்து தான் வருது அப்படின்னு, கடம்பூர் மலையிலிருந்து தான் வருது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரோட் சைடில் பார்த்திங்கன்னா பச்சை பசுமையான மரங்கள் சூழ்ந்து அவ்வளோ அழகாக காட்சி இருக்குது. ரொம்ப பார்க்கவே அற்புதமாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த எங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சதோ அது உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். ரொம்ப அழகாக அற்புதமாக அந்த மரங்கள் சூழ்ந்துருக்கல பாருங்கள். நம்ம கீழே போகலையே அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா மலை பிரதேசம் பக்கத்தில் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது. கடம்பூரில் சத்தியமங்கலத்துலேருந்து நம்ம போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கடம்பூர்லேருந்து தான் ரோடு பிரியும். இது பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ், அது என்ன காலேஜ்னு சரியாக படிக்க முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், பெரிய காலேஜாக இருக்குது. நீங்கள் சத்தியமங்கலம் வந்திருக்கீங்களா, கடம்பூர் மலைக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா மலை அடிவாரமாக இருந்தாலும் நெல்லம்பயிறு, வாழை, தென்னை, இந்த மாதிரி நிறையா பயிர்கள் வந்து வாழை, தென்னந்தோப்பு, இந்த மாதிரிலாம் ரோட்டு நடுவுலும் அழகாக அற்புதமாக மரங்கள் நட்டுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக இருந்துச்சு. கீழேருந்து மேலே போகிற வரைக்குமே ரோடு சூப்பராக அழகாக இருந்துச்சு. இந்த குன்றி போகிற ஒரு பக்கத்தில் மட்டும்தான் கொஞ்சம் ரோடு மோசமாக இருந்துச்சு. அது நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ரொம்ப அழகாக திகில் பயணமாகவும் இருக்கும். பகல் திகில் அப்படிங்கிற பயணமாகவும் இருக்கும். நம்ம லக்கு இருந்துன்னா காட்டு விலங்குகளை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். பார்ப்போம் வாங்க தொடர்ந்து. தென்னை மரமும் பார்த்திங்கன்னா ரோட்டு சைடில் 2 சைடும் அப்படியே வரிசையாக இருக்கிறத பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. வாங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. அடுத்து என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா அரம்பாய் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஒன்று வருது. ரொம்ப ஒரு அழகிய கிராமம், ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த கிராமத்தை தாண்டி தான் மலை பிரதேசத்துக்கு நம்ம தொடர்ந்து பயணம் செய்ய போகிறோம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாங்க தொடர்ந்து வீடியோவில் போகலாம். அந்த ஊரோட அழகு, அங்கே இருக்கிற பிளேஸ்லாம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ சூப்பராக ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த வீடுகள்லாம். இதுதான் அந்தோட இந்த கிராம ஊர். இது ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து மாதிரி தான் இருக்குது. இதில் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு சரியாக தெரிய வரல. உங்களுக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த ஊர் பேர் என்ன முழுசா அப்படின்னு சொல்கிறதும் ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. வாங்க தொடர்ந்து பயணம் செய்யலாம். அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க வியூ பாயிண்ட்டு, அதாவது காட்சி மணின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அதேமாதிரி மரங்கள் சூழ்ந்து வந்த சத்தியமங்கலம் காடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நம்ம நைட் ட்ராவல் பண்ணால் எவ்வளோ திக் பயணமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்து என்ன பார்க்கலாம்.
அதேமாரி மேல் பகுதி நெருங்க நெருங்க பாருங்கள், அந்த மலைகள் முகடுகளெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது. அந்த மேகங்கள் மலையை தொட்டுக்கிட்டு போகிறத பார்க்கவே நம்மளை மேலே உரைச்சிட்டு போனால் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குது. அதே போல் நம்ம மரங்கள்லாம் சைடில் இருக்கிற அழகு, அந்த பச்சை பசுவேன்னு இருக்கிறது பார்க்க பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த தென்னைகள்லாம் பார்த்திங்கன்னா வரிசைப்படுத்தி வச்சுருக்க அழகுலாம் ரொம்ப இருக்காது. அதே மாதிரி வனத்துறை ரோடுகளை சீரமைப்பு பணி நடந்துகிட்ருக்கு, அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, பாக்குத்தோப்பு இந்த மாதிரி பயிர்கள் தான் இது விட்டுருக்காங்க. விவசாயம், அதாவது வாழ்வாதாரத்துக்கு விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நம்ம கீழே, அதாவது மலை கீழே தரையில் இருக்கோமா இல்லை மலை மேலே இருக்கோமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த காட்சி பார்க்கவே நம்ம தெரிய வரும். ரொம்ப அழகாக அற்புதமாக அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. பாருங்கள், ரொம்ப அற்புதமாக மரங்கள் சூழ்ந்து இருக்கிறத பார்க்கறதுக்கே நமக்கே கொஞ்சம் திக் பயணமாக தான் இருக்குது. இதில் இந்த மாதிரி இதே பகுதியில் நைட் ட்ராவல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதையும் எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சிங்கிள் ரோட்டில் எதிர்ப்பால் வர வண்டிக்கு, சைடில் வர வண்டிக்கெலாம் எப்படி இடம், அதாவது இடம் ஒதுக்கி வண்டியை இயக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
ஏன்னா முன்ன பின்ன போயிட்டு ரிவேஸில் போயிட்டு வர அந்த மலைகளில் உரசிட்டு போகிற மாதிரிலாம் சில இடத்துல நிறைய இடத்துல இருந்துச்சு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த மேகங்கள் பார்த்திங்களா, மலைகளில் சூழ்ந்து தவழ்ந்து போகிறது பார்த்திங்கன்னா நம்ம மேலே உரசிட்டு போகிற மாதிரியே இருக்குது பார்க்க. பச்சை பசுமையான காட்சி எல்லாம் அழகாக இருக்குது. இங்கே ஒரு ஏரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சைடில் கீழே தெரியும் தூரத்தில், ஆனால் தண்ணி தான் இல்லாமல் இருக்குது. ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. பாருங்கள், மேலேருந்து பஸ்ஸு கீழே இறங்கிட்டுருக்கு. அதுவும் கவர்மெண்ட் பஸ் தான். நம்ம போகிறது கவர்மெண்ட் பஸ் தான். ரொம்ப அழகாக அந்த சிங்கிள் ரோட்டில் பஸ்ஸுக்கு வழி விட்டு ஒதுங்கி ஆபத்தான நல்ல குறுகிய வழியில் எப்படி பஸ்ஸு இயக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப லென்த்தாக வீடியோ போகிறதுனால நாங்கள் இதை வந்து 2 போட்டால் உங்களுக்கு கொடுக்குறோம். அது குன்றி போகிற ஊர்லேருந்து. ஏற்கனவே போன வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப அழகாக இருந்திருக்கும் உங்களுக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த பாட்டுக்கு இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம குன்றி வரைக்கும் போய் அந்த பாட்டையும் பார்த்து உங்களுக்கு அங்கே இருக்க ஊர் அழகுலாம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மரம் சூழ்ந்துருக்கல நைட் ட்ராவல் வீடியோ வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இங்கே ஒரு கோயில், அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. போகிற வழியில் அம்மன் கோயில் இருக்குது. இந்த அம்மன் கோயில் தான் ஏற்கனவே போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு நின்று. இப்போ அங்கே நிற்கல அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்க முடியல. இது மாதிரி
சுவாரஸ்யமான வீடியோவுக்கு, அது ட்ராவல் வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போனா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணிங்கன்னா தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்க வரும். பாய்.